அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் இன்னைக்கு நடந்த சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து முதல் முறையாக தேசிய கொடியை ஏற்றியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது என்னெல்லாம் நடந்துச்சு, அவர் என்னெல்லாம் பேசினார், இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். முதலாவதாக போற்றுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய செல்வி த்ரிஷா அவர்கள் வந்திருந்தாங்க அந்த சுதந்திர தின விழா நிகழ்ச்சிக்கு. காலையிலேருந்து சமூக வலைத்தளங்களில் அணில்களை வந்து ஒரே பதற்ற நிலையில் பார்க்க முடிஞ்சுது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம சிஎம் விஜய் அவர்களும் சல்யூட் அடிக்க, அவங்களும் சல்யூட் அடிக்க, தேசிய கொடிக்கும் தான் அடித்தாங்க சல்யூட். ஆமாம், தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்கள் இந்த சல்யூட் அடித்த சீனை எல்லாம் பார்த்து ரொம்ப பெருமை அடைஞ்சிருப்பாங்க இல்லையா? நான் சொல்கிறது வந்து தேசிய கொடியை பார்த்து சல்யூட் அடித்தார் பாருங்க முதலமைச்சர் விஜய். அதை சொல்கிறேங்க, சின்ன வயசுலலாம் நம்ம வீட்டில் சைக்கிள் வாங்கி தந்துட்டாங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு சீன் போடுவோம். தெருவுக்குள்ளே ஊருக்குள்ளெல்லாம் போய் சீன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க பசங்க. அப்போ வந்துட்டு பாருங்கடா நான் தான்டா அப்படின்ற மாதிரி ஓட்டிக்கிட்டு போகல. அந்த மாதிரி சைக்கிள் ஓட்டி சீன் போடுற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடந்துக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் முதலமைச்சர் ஆகிட்டேன், எல்லாருக்கும் வணக்கம் அந்த மாதிரி இருக்கு அவரை பார்க்கறதுக்கு. முதலமைச்சருக்கான தோரணையே இல்லைங்க அவர்கிட்ட. சரி, அடுத்ததான் அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்கார் அப்படின்றத பார்ப்போம், வாருங்கள். I once again extend my respectful greetings and salute the people of Tamil Nadu who has broken the caste and religious considerations, rejecting money and muscle power. ஐயா கொஞ்சம் தமிழில் பேசுங்கய்யா. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஐயா, ஏதோ பிரிட்டிஷ் இளவரசர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழில் பேசுங்க. தமிழே வரலையே வாயில. And gave us an overwhelming support to establish people-centric and social justice government. என்னங்க இவர், என்னங்க தமிழில் பேச மாட்டேங்கிறாருங்க, இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்காருங்க. We are on a mission mode to achieve corruption-free government. We want our people to develop zero tolerance towards corruption. அதாவதுங்க, இவர் இந்தியா ஃபுல்லாக இவர் பேசுகிறது என்னன்னு தெரியணும்னு கொக்கி போடுறாருங்க. இதெல்லாம் வந்து வேற பிளான் மாதிரி இருக்கு. அண்ணன் யாதவர்ஜுனா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதம மந்திரி இருக்கணும் அப்படின்ட்டு அவர் சொன்னார். அப்போது என்னமோ இவங்க பிளான் பண்ணுறாங்கன்றது தெளிவாக தெரியுது. தமிழில் பேச மாட்டேங்கிறாரு பாருங்க. அப்போ இவர் தமிழ்நாட்டுக்கு குறி வைக்கலை, தமிழ்நாட்டுக்கு குறி வைக்கிறது மாதிரி அவர் வந்து இந்தியாவுக்கு குறி வைக்கிறாரோ அப்படின்னு தோணுதுங்க. இந்த ஸ்பீச்சில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பீப்புளுக்கு ஒரு சல்யூட். அவங்க எதெல்லாம் உடைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ட் ஜாதியை உடைச்சிருக்காங்க, ரிலீஜியஸ் கன்சிடரேஷன்ஸ் மதம் சார்ந்த இதெல்லாம் வந்து உடச்சி தூக்கி தூர எரிஞ்சிட்டாங்க, எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. அதனால தான் நான் ஜெயிச்சு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சல்யூட் சொல்கிறார். கேஸ்ட்டு இதெல்லாம் உடைச்சிட்டாங்களா தமிழ்நாட்டு மக்கள்? அப்படியா? எல்லாரும் கேஸ்டெல்லாம் விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னா, கேஸ்ட்டு அப்புறம் ரிலீஜியஸ் இதில் இருந்தெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. இந்த சங்கீத்தனங்கள் எதுவும் இல்லை தமிழ்நாட்டில், தற்கொலைத்தனங்கள் எதுவுமே இல்லை தமிழ்நாட்டில், ஜாதி வெறியே இல்லை தமிழ்நாட்டில். அப்புறம் எதுக்கு சார் ஆணவ கொலை நடக்குது? என்ன சார் நீங்கள்? நம்ம புஷ்யானந்த் அவர்களுடைய அலுவலகம் இருக்குது பாருங்க, அந்த அலுவலகத்துடைய நுழைவு வாயிலில் ஏதோ ஒரு சிகப்பு துணி கடந்து தொங்கிட்டு இருக்கு. என்னமோ சூனியம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. எந்த துஷ்ட சக்தியும் அண்ட முடியாது அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்க போல். இவர் இதுதான் சொல்கிறார், முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ தான் சொல்கிறார். நேற்றுக்கு தான் இந்த வீடியோ வந்துச்சு, இந்த டோரில் சிவப்பு கலரில் துணி தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வீடியோ. இன்றைக்கி பார்த்தா முதலமைச்சர் இப்படி பேசுகிறார், தமிழ்நாட்டு மக்கள் கேஸ்ட்டை உடைச்சிட்டாங்க, ரிலீஜியஸ் கன்சிடரேஷன்ஸ்லாம் உடைச்சிட்டாங்க அப்படி இப்படின்றாரு. இங்கே என்னது, இது என்னது, இதுக்கு பேர் என்னது? எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்கள் அண்ணனை, உங்கள் தம்பியை, உங்கள் பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக ஆக்கிட்டோம். அதனால் நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமே தான் நீங்கள் நம்மளோடவே கூடவே இருக்கணும், உறுதியாக நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்போ தான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால் செயல்படுத்த முடியும். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்கே நான் எல்லாருமே, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ட்ஸ். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ வாங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கடமையை சேர்ந்து செய்வோம். மக்கள் தான் இங்கே ஆள்றாங்க, நாங்கள்லாம் சர்வன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய ஈகோ எப்படி இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்கிறதுக்கு விட்டுச்சு? இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒரு வாயிலிருந்து அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த மேனிப்புலேஷன், நரேட்டிவ் செட்டிங்,
அப்புறம் இந்த எமோஷ்னலி வந்து ஒருத்தவங்களை வந்து அப்படியே நம்ம பக்கம் ஈர்க்கிறது, இதுக்காகலாம் இந்த மாதிரி வார்த்தைகளையெல்லாம் அப்பப்போ தூக்கி எறியணும். அப்போ தான் அவங்க நம்மளை அப்படியே ஃபாலோ பண்ணி வருவாங்க. புரியுதுங்களா? அதுக்காக தான் உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் மாமா, உங்கள் புள்ள முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க, உங்களுக்கான வேலை முடியலை, இன்னும் என்ன இருக்குது கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை மட்டும் வாங்கிட்டு, சார் இப்போ பேசுங்க சார், சிஎம் சார் அப்படின்னு பேச சொல்லணும். சிஎம் சார் என்ன பேசுகிறாருன்னு பார்க்கணும். அப்படி என்றைக்காவது ஒரு நாள் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாமல் அவர் பேசணும் முழுசாக. வாய்ப்பே இல்லை. அப்புறம் நம்ம போற்றுதலுக்குரிய, வணக்கத்திற்குரிய, மரியாதைக்குரிய செல்வி த்ரிஷா இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்திருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. பக்கத்துலேயே முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பெற்றோர் இருக்காங்க. 3 பேரும் பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சது மாதிரியே இந்தியாவுடைய கொடி கலரில் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. ஹவு இஸ் இட் பாசிபிள்? இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சது இதுதான். ரொம்ப முக்கியமான விஷயம், நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா நம்ம மரிய வில்சன் அவர்களுடைய பாணியை தொடர்ந்து தமிழ் எழுத்துக்களை எப்படி அழகாக உச்சரிக்கிறார் அப்படின்றத நீங்களே பாருங்க கைஸ். விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 5932 கோடி என்ன ட்ரிக்ஸா இருக்கு. அவரு என்னன்னா 40,040,012 இவரு என்னன்னா 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கணித மேதை ராமானுஜருக்கே ஒரு செகண்ட் குழம்பிரும் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டா. உண்மையிலே ஒருவேளை இப்படி ஒரு நம்பர் இருக்குமோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். பேர்ல மட்டும்தாங்க தமிழக வெற்றி கழகம், வேற எதையும் இல்லைங்க. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம், இந்த கூடவே ஒரு ஜோசியக்காரர் சுத்திக்கிட்டு இருக்காருல, அவர் சொல்லி கொடுத்துருக்கலாம், வாஸ்து பிரகாரம் நீங்க இப்படிதான் பேசணும், 5932 கோடின்னு பேசுங்க, இதுதான் வாஸ்து பிரகாரம் கரெக்டா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஒருவேளை அதனால இப்படி வாசிச்சிருக்கலாம். சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் கேமராக்காரங்க, குசும்புக்காரங்க, நம்ம அரசுக்கு எதிரான சக்திகளையும் சரி சதிகளையும் சரி முறியடிப்போம். நீங்க எல்லாரும் நம்மளோட இருக்கும்போது எனக்கு வேற என்னங்க கவலை? நல்லதை மட்டுமே நோக்கி நகருவோம். என்னங்க தொண்டை கவ்வுது? எதையோ பார்த்த அண்ணன் பயப்படுறாரு மாதிரி இருக்கே, என்னவா இருக்கும்? தொண்டை இப்படி கவ்வுது. ஸோ இந்த மாதிரிலாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அப்புறம் விழாவும் முடிஞ்சிருச்சு. விழா முடிஞ்சு அவர் ரிட்டர்ன் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு நடந்து போகிறாப்புல. போகிறப்போ ஒரு கூட்டம் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி முண்டி அடிச்சுக்கிட்டு ஓடும் பாருங்க ஒரு கூட்டம். அந்த கூட்டம் வழக்கம் போல் பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடுது. எதுக்கு ஓடுறாங்க, என்னத்துக்கு ஓடுறாங்கன்றது புரிய மாட்டேங்குது. ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது, ஒரு மாற்றமும் இல்லை. மாற்றம்னாங்க. இந்த தாவேக்கா ரசிகர்கள்கிட்டையாவது ஏதாவது மாற்றம் இருக்குன்னு பார்த்தா, ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாவது சரி மாறிடுவானுங்கன்னு பார்த்தா மாறல இன்னும் வரைக்கும். இப்படி ஓடி ஓடி என்ன பண்ணியிருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடலை இதெல்லாம் விற்பாங்கல்ல, இந்த பாத்திரத்துலலாம் எடுத்துகிட்டு வந்து கடலை இதெல்லாம் பேப்பரில் கொடுத்து விற்பாங்கல்ல, அதில் ஒரு அம்மா வந்துட்டு கடலையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை தட்டி விட்டுட்டானுங்க. தட்டி விட்டு அந்த அம்மாவுடைய கடலை எல்லாமே சிதறி கிடக்குது. பாவம் அவங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு அதை வந்து வேக வச்சு அதை எடுத்து அதுக்கு தனியாக இந்த மசாலா, அந்த வெங்காயம் அதெல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் வியாபாரம் பார்த்துடலான்னு ஓடி ஓடி எல்லாத்தையும் தட்டி விட்டானுங்க. எதுக்கு தான் இந்த ரசிக வெறின்றது புரியல. ஒருத்தவங்களுடைய ஒரு நாள் வாழ்வாதாரத்தையே கெடுத்துட்டானுங்க. அதை பற்றி இவனுங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இருக்காது. இந்த கடலையெல்லாம் அவிச்சு எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எப்போவே எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க காலையிலேயே. இதுக்கு அவங்க எவ்வளோ முதலீடு போட்டிருப்பாங்க, அந்த முதலீட்டுக்கு அவங்க ஒரு பணம் செலவழிச்சிருப்பாங்க, அந்த பணத்தை சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க வந்து அந்த கீழே விழுந்திருக்கிற கடலைகளை கூட மறுபடியும் எடுக்கிறாங்க. அது எவ்வளோ வேதனைக்குரிய ஒரு விஷயம். அது நமக்கு பார்க்குறதுக்கு என்ன கீழே விழுந்த கடலை எடுக்கிறாங்க அப்படின்னு தோணுனாலும் கூட, ஐயோ நம்ம ஏதாவது விற்பனை பண்ணிடலான்னு எடுத்துகிட்டு வந்து இப்படி கீழே கிடக்குது அப்படின்ட்டு அது ஒரு பதற்றத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எடுக்கிறாங்க. இப்படி வெறி பிடிச்ச இந்த கூட்டத்தால் தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கார். முதலமைச்சர் விஜய் போன்ற ஒரு ஆள் ஆட்சியில் இருக்கார் அப்படின்னா அதுக்கு காரணம் இப்படிப்பட்ட வெறி பிடிச்ச ரசிக கூட்டம் தான். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, பெரும்பாலும் எல்லாருக்கும் லீவு தான் இருக்கும். இன்னைக்கு அந்த அம்மா கடலையெல்லாம் ஏதாவது வித்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய இடியை தலையில் இறக்கிட்டானுங்க. இந்த அம்மாவுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த தாவேக்கா அரசாங்கம் கண்டிப்பாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். விஜய் அவர்களுடைய சொந்த ரசிகர்கள் தானே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, வேற யார்? இந்த நிகழ்ச்சி அரசு சார்ந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அந்த அம்மா வந்து ஏதாவது கடலை ஏதாவது வித்துடலான்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கான வாழ்வாதாரத்தையே இல்லாமல் ஆக்கிட்டானுங்க. இது ஒரு நாளைக்கான வாழ்வாதாரம் மட்டும் கிடையாது,
தொடர்ச்சியாக இதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து அடுத்தது கடலை வாங்குவாங்க, இல்லை அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க. இதுக்காக அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம். இதுக்கு தாவேக அரசாங்கம் பொறுப்பேற்று இந்த அம்மாவுக்கு வந்து ஏதாவது கொடுக்கணும், அவ்வளோதான். எவ்வளோ புத்திமதி சொன்னாலும் எவ்வளோ எடுத்து சொன்னாலும் இந்த தற்குறி கூட்டத்திற்கும் புரிய போகிறதில்ல. இந்த அரசாங்கமும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டுக்க போகிறதில்ல. இந்த ரசிக வரி கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த முயற்சியும் யாரும் எடுக்க போகிறது இல்லை. நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ளே போய் சிக்கிடக்கூடாது. சிக்கணும் சின்ன பின்னாம ஆயிரும். அதனால் இவனுங்களை விட்டு எவ்வளோ தூரத்துக்கு அவாய்ட் பண்ணி தள்ளி இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது. அது மென்டலியும் சரி, ஃபிசிக்கலியும் சரி. ஆகவே இன்றைக்கி சுதந்திர தின விழாவில் நடந்த நிகழ்வுகளை நம்ம பார்த்துருப்போம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசிய விஷயங்கள், அப்புறம் இந்த ரசிக வெறி கூட்டம் பண்ண அலப்பறைகளை எல்லாம் பார்த்துருப்போம். இதையெல்லாம் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.